பிரச்சனையில் இருக்கானோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை பற்றி நன்கு அறிந்த ஒரு மேதாவிகிட்ட தான் போகணும். இவன் போய் பிரச்சனையை அதிகரிக்கக்கூடியவர்கிட்ட போயிடக்கூடாது. அந்த மாதிரி அர்ஜுனனுடைய பிரச்சனை என்ன, அதற்கு என்ன தீர்வு என்பதை நன்கு உணர்ந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மாவை இவன் போய் சரணடைகிறான். அதுவே அவனுக்கு மிகப்பெரிய நல்வழியை காண்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஞானம் உண்டாவதற்கான வழி வகுறது. அப்ப கார்பண்ய தோஷம், தர்மம் எது, அதர்மம் எது, ஞானம் எது, பக்தி எது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு நிலையில கிருஷ்ண பரமாத்மா இவனுக்கு உழைக்க போகிறார். அப்போ அகம்யதே சிஷ்யக அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா மேல உட்கார்றாரு, அர்ஜுனன் கீழே உட்காரு. இததான் தகப்பன் சாமியா நம்ம சைவத்துல பார்க்கிறோம். என்னதான் ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் பிரம்மனே முழிக்கிறான் முருகர்கிட்ட. கூப்பிட, ஹே பிரம்மா வா, பிரணவத்துக்கு நீ அர்த்தம் சொல்லு. நீ படைக்கிற இல்ல, பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியல. டக்குன்னு ஒரு குட்டி அவரை தூக்கி சிறையில போட்டுறாரு. போட்ட உடனே நானே எடுத்துக்கிறேன், சிருஷ்டியை நான் பண்றேன்னு எடுத்துக்கிறாரு. சிருஷ்டிகர்த்தாவா ஆயிடுறாரு. அப்போ உலகமே நடுங்குது. அப்போ பார்வதி சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, ஐயோ இது நம்ம பையனோட ரெண்டாவது பையன். எப்பவுமே முதல் பசங்களை விட ரெண்டாவது பசங்க ரொம்ப வாலா இருக்கும். சிரிக்கிறார் சார் கூட. அப்போ ரெண்டாவது பசங்க வாலு, அது மாதிரி சுப்பிரமணியர் வாலு. இல்லைன்னா துரு 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 துருன்னு ஞானப்பழம் கேட்டா டப்புன்னு விநாயகர் என்ன பண்ணாரு, அம்மைய பந்தாண்டா ஞானப்பழம் சுத்தி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவரு ஓடிட்டாரு, எங்க எல்லா உலகத்துக்கும் சுத்தி வராரு தடம். இப்ப சுவாமி மலையினுடைய தத்துவம், அதாவது இவர் மேல உட்காந்துக்கிறார், ஈஸ்வரன் பரப்பிரம கீழே உட்காந்து கேட்கணும். ஓம் என்ற பிரணவத்துக்கு கேட்குது. அது போல தேர் தட்டில் இருந்த அர்ஜுனன் கீழே உட்காரான், கிருஷ்ண பரமாத்மா மேல உட்காந்து அந்த தத்துவ விளக்கம் சொல்றான். இப்போ எனக்கு எது தேவை, துன்பத்தை விரட்ட என்ன வழி, துன்பத்தை விரட்ட என்ன வழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனன் கேட்கிறான். அதோட நம்ம இந்த அத்தியாயத்தை இப்போ முற்று பெறோம். அதுக்கப்புறம் சரவணன் சாய்ராம் அவர்களுடைய நண்பர்கள் பல பேர் சவுத் ஆப்பிரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேருக்கு நம்மளுடைய எபிசோட அமைச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கு, சண்டெல்லாம் நல்லா இருக்கு, ஜி நல்லா தான் சொல்றாரு, ஆனால் எங்களுக்கு புரியலையே, லாங்குவேஜ் தெரியலையே, அதனால தயவு செய்து அவரை சுருக்கத்தை ஆங்கிலத்தில் சொல்லுமாறு கொஞ்சம் சொல்லுங்கன்றாரு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் ஆங்கிலத்தில் சொல்வது என்பது இந்த 2 நிமிஷத்தில் முடியாது. இருந்தாலும் சாய்ராமனுடைய அனுகிரகத்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அனுகிரகத்தாலும் மகா பெரியவர்களுடைய அனுகிரகத்தாலும் சொல்ல முயற்சிக்கிறேன். பகவத்கீதை is nothing but the life story, life history. The jnanam given in Bhagavad Gita is need by this world. It is not an ordinary message. It is not the message given by an ordinary person to an extraordinary person. It is a message given by an extraordinary God to an ordinary man. Extraordinary God is Paramatma Vasudeva Krishna. Ordinary man is Arjuna. For that, I request all of you to refer Mahabharata story, because which is written by Vedavyasa. Vedavyasa written 1 lakh slokas. 1 lakh slokas had been written by Vedavyasa. In that, only 700 slokas is Krishna Paramatma's Bhagavad Gita. As our Sai Nagarajan said, that Bhagavad Gita is a book carried by Mahatma Gandhi ji. You all know who is Mahatma Gandhi ji. He was there in South Africa, suffered a lot, and then only an agony has been come out from him
to fight against the adharma that is nothing but the Western countries. So like that, the Kauravas, nearly 100 people, Pandavas, nearly 5 people. As our friend said, even though these 1 lakh people are there in the side of Kauravas, he doesn't have dharma. That too, he doesn't have Ishvara Praptam, Ishvara Anugraham, because Krishna Paramatma is not there. What is the use? When Krishna Paramatma is not there, definitely they are going to be defeated by this Dharmagraha, that is Pandavas. For that I will send you a very, very small episode in Mahabharata, which says that ego should not be there for a person. Krishna Paramatma was lying down, he is pretending to be sleeping, and this Duryodhana sat by the side of his head, but Arjuna sat by the side of his leg. Krishna Paramatma decided to help only Arjuna because he is following the path of Dharma, but Duryodhana is not there. Then as soon as he got up, he said, "Hello Arjuna, how are you? For what for you have come and meet me?" Then he saw that Duryodhana there. "Hello Duryodhana, how are you? Why do you come there? Come here for help, to get help from me. What sort of help you are going to get it from me? Who can I help you?" That is the question asked by Lord Krishna. At that moment, Arjuna followed the Bharata Parampariyam Kalacharam. What is that? Whenever there is an elder, the younger should not, he should keep quiet and give respect to the elder's brother. Tala irukka, vaal aadakudadu. When there is a tail, should not show this tail shesha, like that. So he said, even though I am at your feet, Lord Krishna, my brother Duryodhana, eldest person, has come here for your help. Please give respect and give helping hand to him. Then Duryodhana asked Krishna Paramatma, you should help me by giving your helping hand to help for the warriors. Then he said, Krishna Paramatma said, I will not take even astra during the war and kill anyone. Similarly, my brother Balarama will not do it. But there are so many Agroni Sena is there to help you. Which you prefer? He asked. Then Arjuna said, I prefer only warriors of Agroni Sena. Then Krishna said, okay, he has given that. That has been given due to ego. So, this Bhagavad Gita, if you follow in life, you will get all the practical things. Really, I said thankful to all South African friends and our Sai Baba relative. There is one good request for you. Our Samasthanam has been created by 5 friends, headed by Jai Sai Maharaj, and followed by Satish and Sai Nagarajan and others. Samasthanam is expanding and it is having many projects. And usually when you go to Sai Baba temple, you can see only Sai Deva. But here we have Lord Krishna, Navanita Krishna, and Guru Maharaj Rahavendra, and 108 Sai Baba statues have been erected, and 40 feet Sai Baba, Asirvada Baba has been erected. And then we have 3 deities of different places. What are those places? Kashmir Vaishnavi, Kanji Kamachi, and then Golhapur Lakshmi, which unite whole India from Kanyakumari to Kashmir. So the national integrity has been followed in our Samasthanam, and now we are going to plan to erect Attivaradar, which is a special deity in Kanjivaram. In every 40 years only he used to give
the darshan to disciples because of that Attimaram. And then we are going to erect Yogeshwara Baba and then Tattatreya Swamigal and nearly 5.5 feet Vaishnavi Mata in the very big auditorium is called Mahadarbar. So I humbly beg you, all your feet, I carry on all your feet to just you donate as per karma, and definitely our Samasthanam is just being helped, and definitely we will thank you. Lord Krishna and Lord Ishvara and all the Devis and Satya Sai Baba will not leave you in any trouble. He will come and help you as Father. Please help us and please donate a lot of amount, and you are welcome to visit our place and just judge whether our words are correct. South African and African part, but also the disciples throughout the world. The address will be given in the name of Jai Sai Samasthanam with the number. You can follow. Donation may be sent to him and sent to the Samasthanam. Loka Sarva Sujino Bhavantu. Sadguru Sainath Maharaj ki Jai. Arpuda Sai Baba ki Jai. Jai Vaishnavi Mata ki Jai. Good evening. Namaste, Namaskar to all devotees of the world. Prabhanja, that our Baba's grace is here in this Samasthanam, and he is a representation of our Sai Baba, Jai Sai Ram, who is the administrator, and all donations should be sent to his number only. And there you can see 3 Gobras. The main center Gobra is Arpuda Sai Gobram, and left one is Navanida Krishnan Gobram, and the right one is Guru Raghavendra Gobram. And here our Vaishnavi Mata is going to come over here. And all your donations are made to be utilized to make a very big Annadhana Kudam and Mahadarbar Alayam. And 24 hours Annadhanam is going to be given. We need your blessings and your helping hand. I pray to all to your feet. Om Shai Ram. Om Shai Ram. Donate liberally. Om Shai. Jai Sai. Jai Shai.